ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். நான் வந்து ரீசெண்டாக நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் நிறைய சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஆன்சர் மட்டும் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து அதை ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக, உங்கள் ரீசர்ச் ஸ்கில்ஸை வளர்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. இப்போ இந்த வீடியோ சீரிஸ் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து 5 கொஷின் எடுத்து அதுக்கு 5 ஆன்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போட்ட பழைய ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamil.com அதை போய் பாருங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க முடியும். என்னோட வாட்ஸ்அப் குரூப் தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி, அந்த லிங்கை வந்து நான் பின்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. நானும் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோ சீரிஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ் அதில் வந்து நிறைய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம அந்த விளக்கோரையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ஷார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். இப்போ நீங்கள் இந்த கார்னில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி நூல் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். இது பேர் வந்து கார்ன் சில்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கார்ன் சில்க் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய மாத்திரையாக உங்களுக்கு தேவைப்படாது. யாருக்கு வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியும்? இது மேஜர் ரோல். நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து பிச்சு போட்டுட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம இந்த கார்ன் வாங்கும்போது இந்த கார்ன் சில்க்கை தான் ஃபஸ்ட்டு தூக்கி வெளில கலாசிடுவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் அது கார்னில். ஸோ இந்த கார்ன் சில்க் வந்து நம்ம டீயில் வந்து பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணி டீயாக குடிச்சிடலாம். ஆனால் நம்ம வந்து அந்த ஃபைபரை வந்து நம்ம முழுங்க மாட்டோம். அது டீயில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து குடிக்கிறது. சைனாவில் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து இது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. கார்ன் சில்க் வந்து என்னென்னா அது வந்து டையூரெட்டிக். டையூரெட்டிக்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த யூரின் ப்ரொடக்ஷன் வந்து யூரினரி சிஸ்டம்ல வந்து யூரின் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ண வைக்கும். அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களோட பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃப்ளூயிட் எல்லாமே வந்து அதை எஜெக்ட் பண்ணிடும். அதனால வந்து உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உள்ளே வராது. அதுதான் வந்து கான்செப்டோட பெரிய பெனிஃபிட்டை. உங்களோட யூரினரி ட்ராக்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் அப்புறம் வந்து ஆன்டிசெப்டிக் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னென்னா, அந்த கான்செப்டில் உங்களுக்கு இந்த ஹை பிளட் ப்ரெஷர் அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து அது மேனேஜ் பண்ணும். ஸோ இவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து அப்படியே தூக்கி கலாசிடுவோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து ஒரு க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி இந்த கான்செப்ட் வந்து போட்டு பாயில் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே அதை டீயாக குடிக்க வேண்டியது தான். ஸோ அதுதான் வந்து ஈஸி மெக்கானிசம். இது பல நாட்டில் பண்ணுறாங்க. அது இந்தியாவில் மட்டும்தான் இந்த அவேர்னஸ் இல்லை. ஆனால் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். என்கிட்ட கிரைண்டர் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த கிரைண்டரோட ஆர்பிஎம், அதாவது ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்டை வந்து நான் கால்குலேட் பண்ணணும். ஆனால் என்கிட்ட டூல்ஸ் கிடையாது. இது எப்படி நான் பண்ண முடியும்? உங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இதை சுற்றிட்டு இருக்கு இந்த கிரைண்டரு. இப்போ வந்து நான் வந்து ஆர்பிஎம்மை மெஷர் பண்ணணும். டூல்ஸ் இல்லை. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கிரைண்டர் சுற்றுற ஆர்பிஎம் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் இல்லாமல் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க முடியும். அது வந்து பல டெக்னிக் யூஸ் பண்ணலாம் நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்கிங் டேப் வேணும். அதாவது ஒரு கலராக இருக்கிற மாதிரி டேப் அந்த கிரைண்டர் ஒட்டுற மாதிரி நீங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு அந்த கிரைண்டர் சுற்றும் போது நம்ம வந்து கிளாக் வச்சுட்டு அந்த டைமர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 60 செகண்ட்ஸ்க்கு வந்து எத்தனை வாட்டி வந்து அந்த லேபிளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து மெஷர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்பிஎம் வந்து தெரிஞ்சிடும். அதுதான் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ கிளாக் வந்து நீங்கள் உங்கள் வாட்சை வச்சுக்கிட்டே வந்து 60 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து எத்தனை வாட்டி அது போகுது அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது வந்து டாக்டர்ஸே வந்து நிறைய இந்த ஹார்ட் பீட் கண்டுபிடிக்கல வந்து பார்ப்பாங்க. நம்ம ஹார்ட் பீட் வந்து இப்போ மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஈஸியாக வந்து எவ்வளோ பீட்ஸ் பர் மினிட் அப்படின்றது காமிச்சிடும். ஆனால் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாடியை பிடிச்சி அவங்க வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. எத்தனை வருது, ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ வருது அப்படின்ற வச்சு அவங்க வந்து 1 மினிட்க்கு எவ்வளோ வருது அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க அது எக்ஸ்பீரியன்ஸில் அதை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம விஷுவலி வந்து எவ்வளோ ஆர்பிஎம்ல இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கியூரியாசிட்டிக்காக கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டேப் மட்டும் தான் வேணும். நம்ம வந்து டாக்கோமீட்டர் இந்த மாதிரி எல்லாம் அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு தோராயிரமாக நம்மளால சொல்ல முடியும். கிரைண்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுற ஒரு எக்யூப்மெண்ட் கிடையாது. அதனால் வந்து நம்ம விஷுவலி வந்து அந்த டேப் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுற இதுதான் வந்து நம்மளோட ஐ வந்து அதை கேப்சர் பண்ண முடியாது, அந்த ரொட்டேஷனல் ஸ்பீடு. கிரைண்டர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ இது ஈஸியாக மெஷர் பண்ணலாம். இது ஒரு ஃபன் எக்ஸசைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து ஒரு சயின்ஸ் கொஷின். இங்கே டீ தூள் இருக்குது, இங்கே வந்து முன்னாடி பாலாக இருந்தது. நான் வந்து இந்த டீ தூள் எடுத்து மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணோடனே பால் வந்து டீ தூளில் மிக்ஸ் ஆகி டீயாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் மீதி இருந்தது எல்லாமே டீ தூள்லாம் வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ கொஷின் வந்து என்னென்னா, நம்ம போட்டது எடுத்துட்டோம், ஆனால் நடுவில் என்ன நடந்தது, என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது, பால் வந்து டீயாக மாறி இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த டீ தூளை வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலோ இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணாலோ வந்து என்னென்னா, அதில் வந்து ஃப்ளேவர் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு மிச்சம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் தூக்கி போட்டுருவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரிஜினல் டீ லீஃப் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த இலையை எடுத்து நீங்கள் வந்து இதே பாலில் இல்லை தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா வராது. ஏன்னா அந்த டீ லீவ்ஸ் வந்து நம்ம அந்த ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை. அந்த டீ லீவ்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து காயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாய்ஸ்சர்லாம் எடுத்து ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு அதை ஆக்சிடைஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் சன்லைட்டில் வச்சாலும் அந்த ஆக்சிடைஸ் ஆகிடும். அதில் வந்து 3 கெமிக்கல் இருக்குது. தைனைன், கேஃபைன், கேட்டச்சைன் அப்படின்ற அந்த 3 கெமிக்கலும் என்ன ஆகுதுன்னா, அது வந்து பாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து டிசால்வ் ஆகி நம்மளுக்கு வந்து அது ஃப்ளேவராக வந்து கொடுக்குது. அது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே, அந்த கேஃபின் எல்லாமே வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த பாலில் கலந்து அதனோட கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடும். ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ நம்ம அந்த கெமிக்கல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோதான். அதெல்லாம் வந்து ட்ராஷ் தான். அதை எடுத்து நம்ம வந்து குப்பையில் போட வேண்டியது தான். ஸோ அதுதான் வந்து நடக்குது. ஸோ அந்த டீ லீவ்ஸை வந்து நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல்ஸை நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அந்த லீவ்ஸில் வந்து வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குது. அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி இந்த கெமிக்கல்ஸை டிசால்வ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து பவுடர் ஆக்கணும். பவுடர் ஆக்கி ரொம்ப பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் தான் வந்து அந்த அந்த பாண்டிங் எல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு வந்து டீயில் வந்து கலக்குது. அதனால தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஷின். என்கிட்ட டெஸ்லா சார்ஜர் இருக்குது. இது வந்து சார்ஜ் போட்டு இந்த சார்ஜர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்து இந்த பட்டனை தட்டினேன் அப்படின்னா இந்த சார்ஜ் போர்ட் வந்து ஓப்பன் ஆகுது. என்னால் வந்து சார்ஜில் போட முடியுது. இப்போ கொஷின் வந்து என்னென்னா, இதுக்கும் என்ன சம்மந்தம், அது எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுது நான் பட்டன் கிளிக் பண்ணோன்னே, அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த டெஸ்லா சார்ஜிங் போர்ட் வந்து ரொம்ப ஒரு டெக்னாலஜியில் தான் அது ஒர்க் பண்ணுது. என்னன்னா அதில் வந்து 2-3 ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறதுனால தான் அந்த சார்ஜிங் போர்ட் வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த காருக்கு வந்து தெரியணும், ஓனர் தான் வந்து அது யூஸ் பண்ணுறாரு அந்த சார்ஜிங் போர்ட் அப்படின்றது காருக்கு வந்து தெரியணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கார் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூடூத் பேரிங்லாம் வந்து நம்ம பண்ணிடுவோம். அதனால நம்ம பக்கத்தில் போனால் அந்த செல்ஃபோன் வச்சு அந்த கார் டிடெக்ட் பண்ணிடும் ஓனர் தான் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னு. இப்போ ஓனர் பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா, அந்த சார்ஜிங்கோட அந்த கேபிள் எடுத்து நம்ம அதில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா, அது ஒரு இன்ஃப்ராரெட் சிக்னல் அனுப்பிச்சு உள்ளே வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கமாண்ட்ஸ் கொடுத்து அந்த சார்ஜிங் போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஆனால் நம்ம வந்து ஓனர் இல்லாமல் வேற யாராவது அந்த பட்டனை அழுத்தணும் அப்படின்னா இன்ஃப்ராரெட் சிக்னல் உள்ளே போகும். ஆனால் அது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மாதிரி வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஓனர் வந்து பக்கத்தில் இருக்க அந்த ப்ளூடூத் டிவைஸ் இருக்கா அப்படின்றத அது வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து அந்த சார்ஜிங் போர்ட் வந்து ஓப்பன் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோன் இல்லாமல் போயிட்டு அந்த சார்ஜிங் போர்ட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க, ஓப்பன் ஆகாது. உங்கள் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ். இல்லாட்டி யார் வேணா போயிட்டு அந்த உங்கள் சார்ஜிங் கேபிளை வந்து வெளியில் எடுத்துட முடியும். நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாலும் போயிட்டு அவங்கள வந்து வெளில எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒன்ஸ் வந்து சார்ஜில் போட்டாங்கன்னா அது லாக் ஆகிடும். மறுபடியும் ஓனர் பக்கத்தில் இருந்து அந்த சார்ஜிங் போர்ட்டில் வந்து அந்த ப்ளூடூத் சிக்னல் இருந்தால் மட்டும்தான் வந்து பேரிங் சிக்னல் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சார்ஜிங் போர்ட்டில் வந்து வெளியில் அந்த சார்ஜர் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து அந்த சார்ஜ் போர்ட் வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஷின். நான் வந்து இந்த ஜிப்லாக் கவருக்குள்ளார வந்து ஆப்பிள்ஸ் உள்ளே வச்சுருக்கேன். ஜிப்லாக் கவர்னால் என்னென்னா, இந்த கவர் வச்சு நீங்கள் வந்து சீல் பண்ணிட முடியும். அப்போனா காற்று வந்து உள்ளே போகாது, பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் சீல் பண்ணும்போது காற்று உள்ளே போயிடுச்சு. அதனால் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து சீல்டு கிடையாது. கொஷின் வந்து என்னென்னா, இந்த காற்றை நான் எப்படி வெளில எடுத்து ஏர் டைட்டாக நான் சீல் பண்ணுறது இந்த ஜிப்லாக் கவரை வச்சு என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் என்னால் வந்து எல்லா காற்றையும் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் செஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பேக் இருக்குது, அதை வந்து சீல் பண்ணணும், உள்ளே காற்று இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஏர் பம்ப் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுறது வந்து ஒரு கண்டெய்னரில் தண்ணி வச்சு தான். அந்த கண்டெய்னரில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பழங்கள்லாம் உள்ளே போட்டுட்டு நீங்கள் தண்ணிக்குள்ளார அந்த பேக் உள்ள நுழைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஏரெல்லாம் வெளியில் எடுத்துரும். அது எப்படி யாரெல்லாம் வெளியில் எடுத்துலாம் அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்கலாம். ஏன்னா வாட்டர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஏர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. இதில் எது அதிகம் அதுதான் வந்து சர்வே ஆகும். இப்போ அந்த பேக்கை தண்ணிக்குள்ளார எடுத்துன்னு போனீங்கன்னா வாட்டர் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி. அது என்ன பண்ணுன்னா, அது ஏரை வந்து வெளியில் துரத்த பார்க்கும். அது துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சேஃபாக வந்து அதை சீல் பண்ணிட்டீங்கன்னா ஏர் வந்து வெளியில் போயிடும்.
இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பால், சாக்கர் பால் மாதிரி வச்சுங்க, இல்லை ஒரு பலூன் ஊதுங்க. பலூன் ஊதிட்டு தண்ணிக்குள்ளார நீங்கள் அழுத்த பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக அழுத்த முடியாது. ஏன்னா வாட்டர் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி. அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஏரை வந்து வெளியே துரத்த பார்க்கும். அதனால பந்தை நீங்கள் உள்ளே போட்டாலும் உடனே மேலே வந்துடும். ஏன்னா வாட்டர் ப்ரெஷர் தான் வந்து அதை வந்து சர்பாஸ் பண்ணி அந்த பாலை வந்து வெளியில் கொண்டாந்துடும். அதை நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட்டர் ப்ரெஷர் தான் வந்து வின் பண்ணும். அதனால தான் வந்து நீங்கள் ஜிப்லாக் அந்த மாதிரி ஒரு ஏதாவது சீல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற யாரை வந்து ஈஸியாக வந்து அது வெளியில் எடுத்துரும். நீங்கள் அப்படியே சீல் பண்ணிடலாம், உள்ளே யாரும் இருக்காது. 100% போகுமா அப்படின்னா கிட்டத்தட்ட 100% போகும். ஆனால் வேக்யூம் பம்ப் இருந்தால் மட்டும்தான் 100% வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சீல் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஒரு ஈஸி டெக்னிக், ஒரு எஃபெக்டிவ் டெக்னிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை வேணால் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் ஷார்ட்ஸில் கேட்ட 5 கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வந்து அது வந்து 5 ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எல்லா கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரீசர்ச் வந்து அந்த ஹேபிட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறது தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் கேட்கறது. அதை நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ரீசர்ச்சோட மைண்ட் செட் வந்து போயிடும். ஸோ இந்த வீடியோ சீரிஸில் வந்து என்னென்ன வந்து நீங்கள் ரீசர்ச் பண்ணியிருந்தீங்களா, கரெக்டாக இருக்கா அப்படின்றது நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். சரிங்களா? Bye.